நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் உட்பிரிவே இல்லாத சமுதாயம். நம் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை, நம் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் 4 பேர்னால 10 பேர் 20 பேர் 50 பேர் அந்த ஒன்று கூடணும். நம் சமுதாயம் செங்குந்த கைகோளம் முதலியாருங்கிறது ஒண்ணுதான், ஒற்றுக்காதான் இருக்கலாம். நமக்குள்ள எந்த உட்பிரிவு எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் அவங்களுக்குள்ள சில சமுதாயத்தில் ஒரு காமனான ஒரு பொது பேர் வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு 50 உட்பிரிவு, 5 உட்பிரிவு, 20 உட்பிரிவு இருக்கு. அந்த உட்பிரிவுலாம் ஒருங்கிணைக்கிற பேர்ல அவங்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சாலும் நம்ம சமுதாயத்துக்கு 15-20% கூட வர மாட்டாங்க. நாம கிட்டத்தட்ட 80 லட்சம் to 1 கோடி பேர் இருந்தா அவங்க 20-25 லட்சம் பேர் தான் இருக்கான். அந்த 25 உட்பிரிவுகளும் சேர்ந்தா அவங்க என்ன பண்றா, நம்ம மேலே ஏறி சவாரி பண்றான். நாமெல்லாம் ஒண்ணு வாங்க, தென் மாவட்டங்களாகட்டும் இந்த வட மாவட்டங்களாகட்டும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த உணர்வுகள் சமுதாயம், அதனாலதான் அவங்களுக்கான தேவையை அவங்க கேட்காமே செஞ்சு கொடுக்குறாங்க. நாம அரசாங்கத்தில் போய் கேட்கிறோம், நமக்கு நடக்கிறது இல்ல. நாம ஒரு 10 பேர் தொழில் செய்யறது மட்டும் இல்ல, நம் சமுதாயம் இன்னும் ரொம்ப ஏழ்மை நிலையில டெய்லி கூலி வேலைக்கு போகக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிற சமுதாயம் யாரும் நம்ம சமுதாயம் தான். நம் செங்குந்த கைகோளம் முதலியார் சமுதாயம் நம்மளுடைய பிரச்சனைகளை பேச, நம்மளுடைய சமுதாயத்துடைய நெசவாளர் பிரச்சனை, சமுதாய பிரச்சனைகள், நமக்கான தேவைகளை கேட்க, சட்டசபையில குரல் கொடுக்க இன்னைக்கு யாருமே இல்ல. எம்பி பார்லிமெண்ட்ல யாரும் கிடையாது. நமக்குள்ள பாத்தீங்கன்னா செங்குந்தர் கைகோளர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சமுதாயத்துல மட்டும் உட்பிரிவே இல்லாத சமுதாயம். நம்ம செங்குந்தர்னால ஒண்ணுதான், கைகோளர்னால ஒண்ணுதான். நமக்குள்ள பாத்தீங்கன்னா மற்ற சமுதாயத்துல பாத்தீங்கன்னா உட்பிரிவு அதிகமா இருக்கும். சமுதாயத்து பேர் நான் சொல்ல, நீங்க வெவ்வேறு சமுதாயத்தை எடுத்தீங்கன்னா அந்த சமுதாயத்து பேர் இருக்கும், அதுக்குள்ள ஒரு 15 உட்பிரிவு இருக்கும், 20 உட்பிரிவு இருக்கும். நம்ம நீங்க தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா செங்குந்தர் கைகோளர் ரெண்டும் ஒண்ணுதான். நமக்குள்ளதை மட்டும் தான் உட்பிரிவு இல்லாத ஒரு சமுதாயம். அதை நீங்க எல்லாரும் நம்ம ஜாதி பேரை அதே மாதிரி நம்ம ஜாதி பேரை சொல்லணும். நீங்க இப்ப மாப்பிள்ளை அப்படியே சொன்ன மாதிரி நம்மளால பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், என் கூடயே படிச்சாருங்கிறாரு, ஆனா அவர் யாருன்னு தெரியாதுங்கிறாரு. நாம யாரையும் ஏற்றத்தாழ்வா பாக்குற சமுதாயம் இல்ல, நீ மேல கீழே அப்படின்னு நம்ம என்னைக்குமே பாக்குறது இல்ல. ஆனா நம் சமுதாயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க யார் விசாரிச்சாலும் யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குங்க. நம் சமுதாயமா இருக்கப்ப அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக் அண்ணன் தம்பி மாமா மச்சான் வரப்ப அந்த பாண்டிங் ரொம்ப வேகமா இருக்கும். உறவுகள் பலப்படத்தான் நம் சமுதாயம் வளரும். அதனால நீங்க எல்லாருமே எப்ப எங்க போனாலும் சமுதாய உணர்வு நம்ம சமுதாயம் அப்படின்னு பாக்கணும். அந்த எண்ணத்தோட நீங்க பயணிக்கிறப்ப என்ன, எந்த இடத்துல போனாலும் நமக்கு 4 பேர் நிற்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு என்ன அப்படின்னு நீங்க விலகி போக கூடாது. நம் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை, நம் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் 4 பேர்னால 10 பேர் 20 பேர் 50 பேர் அந்த ஒன்று கூடணும். நாம் அந்த மாதிரி ஒன்று கூடும்போது மட்டும்தான் நமக்கான தேவை, நம்ம அடுத்து நம்ம ஜென்ரேஷன், இப்ப நம்மளே இப்படி இருந்தோம்னா நம்ம வாரிசுல அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. பெங்களூர் ஒர்க் பண்றாங்க, அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஹைதராபாத் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வெளிநாட்டுல ஒர்க் பண்றா, வந்தாங்க யாருன்னே தெரியாது, மாமா யாரும் மச்சா யாரு பங்காளி யாருன்னு தெரியாது, அண்ணன் யாரு தம்பி யாரும் தெரியாம போயிடும். நீங்கள் உங்க அடுத்த உங்க ஜென்ரேஷனுக்கு நம்ம சமுதாயத்தை பத்தி சொல்லி வளர்க்கணும். யார் மாமா மச்சா மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கெல்லாம் நீங்க நம்ம பசங்களை கூட்டிட்டு வரணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உறவுகளை நீங்க பலப்படுத்தணும். உறவுகளை பலப்படும் போது எல்லாமே நமக்கான தேவைகள் அனைமே கிடைக்கும் அப்படிங்கிற நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்க தொடர்ந்து இதை பேசிட்டு வரோம். தொடர்ந்து பேசப்படனா என்ன பிரிவினை பேசுறாங்களா இருக்குது, இவங்க ஜாதி பத்தி பேசுறாங்க, என்ன பிரிவினை பேசுறாங்க. நாம பேசாம யார் பேசுறது? அடுத்து என்ன அரசியல் பேசுறாங்க அப்படின்னு. என்ன அரசியல் பேசுறோம்? அரசியல் இல்லாம இன்னைக்கு சமூகமே இல்ல. நீங்க எல்லாருமே அரசியல் படணும். அரசியல்ல தான் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி அரசியல் சாக்கடைன்னு சொல்லுவாங்க. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நந்தகோபால் மீட்டிங் நான் நிறைய யூடியூப்ல பேசுறத பார்த்துட்டு நந்தகோபால் ரொம்ப அரசியல் பேசுறாருப்பா, எல்லாத்தையும் அரசியல் இழுக்கிறாரப்பா அப்படிமா. நான் யாரும் எந்த கட்சிக்கு வாங்க அது வாங்க யாருமே எப்பயுமே கூப்பிட்டதில்லை. அவர்கள் பிடிச்ச அவங்கவுங்க என்ன அரசியல் அதை பண்ணுங்க. ஆனா அரசியல் தெரிஞ்சுக்கிங்கன்னு தான் சொல்றோம். அரசியல் நீங்க எல்லா நம்ம மக்களும் அரசியல் தெரிஞ்சுக்கணும். நீங்க அரசியல் தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா நாம இன்னும் பின்னோக்கி தான் போவோம். நாம ஒரு 10 பேர் தொழில் செய்யறது மட்டும் இல்ல, நம் சமுதாயம் இன்னும் ரொம்ப ஏழ்மை நிலையில டெய்லி கூலி வேலைக்கு போகக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிற சமுதாயம் யாரும் நம்ம சமுதாயம் தான். அதே மாதிரி அரசியல்ல நாம ஏன் பின்தள்ளப்பட்டோம் அப்படின்னா நம்ம தான் அனைத்து சமுதாயமும் சரி சமமான சமுதாயம் சொல்லி அரசியல் பண்ண சமுதாயம். ஆனா இன்னைக்கு நம்ம அரசியல் இருந்து அப்படியே படிப்படியாக அப்புறப்பட்டிருக்கோம். என்ன ஆகுதுன்னா நமக்கான தேவைகள், இப்ப நாம தொழில் செய்யறோம், வருமானம் சம்பாதிக்கிறோம், பசங்களை படிக்க வைக்கிறோம். ஆனா வேலை செய்யறோம் நிலைமை நம்ம சமுதாயத்துல செங்குந்த கைகோளம் முதலியார் சமுதாயத்துல இன்னைக்கு தொழில் செய்யாம கூலி வேலைக்கு போறவங்க, நம்ம டெக்ஸ்டைல்ல மடிகார போறவங்க, இந்த மாதிரி டெய்லி கடைகளுக்கு வேலைக்கு போறவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க வாரிசு எப்படி படிக்கும்? அதற்காகத்தான் நம்ம பேசுறோம். அவர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும். கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போகணும். எல்லாருமே தொழில் செய்வாங்களா? எல்லாரும் தொழில் செய்ய போறது இல்ல. வேலைக்கு போறவங்களுடைய நிலைமை என்ன ஆகுறது? அப்ப நம் சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்களுக்கான சரியான பிரதிநிதித்துவம் வேணும். கிட்டத்தட்ட நாம இன்னைக்கு சொல்றோம் 1 கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா 1 கோடி பேர் இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல 234 தொகுதி, கிட்டத்தட்ட ஒரு 15% கிட்டத்தட்ட நாம இருக்கோம். 6.5 கோடி மக்கள் தொகைனா 15% இருக்கிறோம். 15% என்னாச்சு? இன்னைக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கணும்? நாம சொல்லுங்க மாமா, எத்தனை எம்எல்ஏ இருக்கணும்? மினிமம் 35 பேர் இருக்கணும். எம்பி 30
39 தொகுதி தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட மினிமம் 6 MP இருக்கணும். ஆனா வேணாம்பா 10% இருக்குன்னு சொல்லு, எத்தனை இருக்கணும்? 24 MLA இருக்கணும்ல, ஒரு 4 MP இருக்கணும்ல. வேணா 5% இருக்குன்னு சொல்லு, 5% எத்தனை பேர் இருக்கணும்? ஒரு 12 MLA இருக்கணும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க, 2 MP இருக்கணும். இன்னைக்கு நிலைமை என்ன? 39 தொகுதி ஒரு MP கூட கிடையாது நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க, வெறும் 3 MLA தான் இருக்கும். மந்திரியோட சேர்த்து 3 MLA தான் இருக்கும். ஏங்க தமிழ்நாட்டிலேயே மொத்தமா சேர்த்து ஒரு MP கூட கிடையாது, நம்ம இந்தியாலே எங்கேயும் கிடையாது. நம்ம செங்குந்த கைகோள முதலியார் சமுதாயம் நம்மளுடைய பிரச்சனைகளை பேச, நம்மளுடைய சமுதாயத்துடைய நெசவாளர் பிரச்சனை, சமுதாய பிரச்சனைகள், நமக்கான தேவைகளை கேட்க சட்டசபையில குரல் கொடுக்க இன்னைக்கு யாருமே இல்ல. MP பார்லிமெண்ட்ல யாரும் கிடையாது, ராஜ்யசபால யாரும் கிடையாது. எப்படி சத்தப்படாம நம்ம சமுதாயம் பின்தள்ளப்பட்டிருக்குது, புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இதுக்கு என்ன காரணம்? நாம தான் காரணம். பொதுவா என்ன சொல்லிட்டு வந்தானா, அரசியல் ஒரு சாக்கடை, யாரும் போயிடாதீங்க. யார் சொல்றான்னு பாருங்க, அரசியல் பண்ணிட்டு தான் சொல்றான். இது சொல்றவன் அவன் தான். இப்படியே சொல்லி 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 நம்ம மைண்ட்ல எல்லாம் நம்ம பெரியவங்க மைண்ட்ல எல்லாம் ஏறியாச்சு. இப்ப என்ன, இப்ப போய் மாப்பிள்ளை யாராவது போய் நான் அரசியலுக்கு போலான்னு இருக்கிற அப்படின்னு வீட்டுல சொன்னா நம்ம ஏப்பா உனக்கு வேற வேலை இல்லையா? அதெல்லாம் சாக்கடைங்கிறாங்க. அங்கெல்லாம் போய் நீ பார்க்க முடியுமா, பிடிக்க முடியுமா? அது வரல. நீங்க எல்லாருமே அரசியல் தெரிஞ்சுக்கணும். அரசியல் தெரிந்தால் மட்டும்தான் இந்த நம்ம சமுதாயம் முன்னேற முடியும். கல்விக்கான நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும், நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆட்கள் வருவாங்க. நமக்கான குரல் கொடுக்க ஆட்கள் வந்தாதான் நமக்கான தேவைகள் பூர்த்தி ஆகும். நமக்கான தேவைகள் பூர்த்தி ஆகும் நம்ம சமுதாயம் தன்னிறைவு பெறும். அதே பிரிவினை அப்படிங்கறத, பிரிவினை நம்ம தான் பிரிவினையே இல்லையே. நம்ம சமுதாயம் செங்குந்த கைகோள முதலியாருங்கிறது ஒண்ணுதான், ஒட்டுக்காக தான் இருக்கிறோம். நமக்குள்ள எந்த உட்பிரிவு எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? ஏதாவது உட்பிரிவு இருக்கா? ஆனா சில பேர் அவங்களுக்குள்ள சில சமுதாயத்துல ஒரு காமனான ஒரு பொது பேர் வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு 50 உட்பிரிவு, 5 உட்பிரிவு, 20 உட்பிரிவு இருக்கு. அந்த உட்பிரிவு ஒருங்கிணைக்கிற பேர்ல அவங்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சாலும் நம்ம சமுதாயத்துக்கு 15-20% கூட வர மாட்டாங்க. நாம கேட்டதுல 80 லட்சம் to 1 கோடி பேர் இருந்தா அவங்க 20-25 லட்சம் பேர் தான் இருக்கான். அந்த 25 உட்பிரிவுகளும் சேர்ந்தா அவங்க என்ன பண்றா, நம்ம மேல ஏறி சவாரி பண்றான். நாமெல்லாம் ஒண்ணு வாங்க, அது எப்படி நம்மளாம் ஒண்ணாக முடியும்? நம்ம வீட்டுக்கு உறவினரா வரலாம், நண்பர்களா வரலாம், விருந்தினரா வரலாம், 4 நாளைக்கு சாப்பிடலாம், போலாம். நம்ம வீட்லயே சொந்தம் கொண்டாட முடியுமா? இப்ப நாம யாராவது நம்ம நண்பர்கள் வீட்டுக்கு போலாம், உறவு வீட்டுக்கு போலாம், 4 நாளைக்கு இருந்து சாப்பிடலாம், தங்கலாம், பிடிக்கலாம். நாம அவங்க வீட்லயே தங்கிட முடியுமா? அலோவ் பண்ணுவீங்களா? எப்படி அது சாத்தியம்? இதெல்லாம் நீங்க உணரணும். அதே விதத்துல இந்த இடத்துல நம்ம தொழில் செய்யறோம், அதன் மூலியமா வளர்றோம், மற்றவங்களையும் வளர்த்துறோம், சமுதாய உணர்வுகளையும் நம்ம வளர்த்திக்கணும். நம் சமுதாய முன்னோர்களை ஒரு விழா கொண்டாடுறோம், நாங்க ஒரு சமுதாய ரீதியா சங்க ரீதியா கொண்டாடுறோம். ஒரு தியாகி குமரனுடைய பிறந்தநாள் கொண்டாடுறோம், சந்திரபாபு முதலியாருடைய சிலை திறப்பு விழா, பெரிய பெரிய தலைவருடைய விழா, இதெல்லாம் கொண்டாடுறப்பன்னா நீங்களும் சமுதாய உணர்வுல அந்த நேரத்தில் உங்க பிரசன்ட் அங்க காட்டணும். 1-2 வரணும். என்ன கூப்பிடல, உன்ன கூப்பிடல, நாம அதாவது கண்ணால பார்த்தாலும் சரி, காதால கேட்டாலும் சரி, அந்த நேரத்துக்கு அங்க நிக்கணும். நீங்க மற்ற சமுதாயத்தை பாத்தீங்கன்னா தெரியும், அதன் மூலம் தான் ஒற்றுமை ஏற்படும். முதல்ல நீங்க அந்த இடத்துல நம்ம போகணும். நம்ம சமுதாய தலைவர்கள், நம்ம வரலாற்று சின்னம், இதெல்லாம் இந்த நேரத்துல அந்த இடத்துல நிக்கணும். அப்படிங்கிறது நீங்க மற்ற சமுதாயத்தை பாருங்க. நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு நீங்க மற்ற சமுதாயத்தை பாத்தீங்கன்னா அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். தென் மாவட்டங்களாகட்டும், இந்த வட மாவட்டங்களாகட்டும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த உணர்வுகள் சமுதாயம். அதனாலதான் அவங்களுக்கான தேவையை அவங்க கேட்காமே செஞ்சு கொடுக்குறாங்க. நாம அரசாங்கத்தில் போய் கேட்கிறோம், நமக்கு நடக்கிறது இல்லை. அதுக்கு என்னன்னா, நாங்க முன்னிருந்து கேட்கறதுக்கும் செயல்படுறதுக்கும் தயாரா இருக்கிறோம். எங்கள் கூட இருந்து நீங்க பின்னால இருந்து குரல் கொடுக்க தயாரா இருந்தீங்கன்னா போதும். குரல் நாங்க கொடுத்துக்கிறோம், கூட இருந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவங்க எல்லாம் சொல்றது பாத்தீங்கன்னா, இந்த சமுதாயம் ஒற்றுமை அடையாது, ஒன்று திரண்டு வரமாட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. அதை நாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நேரத்தில் அந்த செங்குந்தன் பிசினஸ் அப்படிங்கிறத நாம் ஆரம்பிச்சு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களை கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 200 பேருக்கு மேல இருக்கக்கூடிய பிசினஸ் மேனை ஈரோட்டில் மட்டும் இணைச்சிருக்கோம். பிசினஸ் பீப்புள் அது அவங்களுக்கான வர்த்தகத்தை நான் பாத்தீங்கன்னா இந்த 4 மீட்டிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிருக்கிறோம். நம்ம சந்திரபாபு முதலியார்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய் அளவுக்கு பிசினஸ் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துல. இப்ப நம்ம அந்த ரேஸ்ல பின்னால போயிட்டு இருக்கோம். சேலத்துல ஆரம்பிச்சு சேலத்திலயும் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சேலத்துல கிட்டத்தட்ட அதே மாதிரி நம்மள மாதிரி ஒரு 3-4 மீட்டிங் முடிஞ்சிருக்கு, அங்கேயும் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம நோக்கம் என்னன்னா ஒற்றுமை. மற்ற சமுதாயமும் மற்ற அமைப்புகளும் ஒரு அரசியல்வாதியும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செங்குந்த சமுதாயம் ஒன்று திரண்டு வரமாட்டாங்க, அது வரைக்கும் ஒன்று திரண்டு வராத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கறது அவங்க நோக்கம். நாம் சமுதாயம் ஒன்று திரண்டு வந்தால் மட்டுமே அனைத்தையும் பெற முடியும். கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில், அரசியல், அதிகாரம், பணம், பொருளாதாரம் எல்லாத்தையும் பெறணும்னா ஒன்று திரண்டு வரணும். நமக்கு என்ன அவனுக்கு அப்படிங்கறத நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா நம் சமுதாயம் முன்னேறாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த முன்னேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் நாங்க அனைத்து நம் சமுதாயத்தை சந்திச்சு இந்த மாதிரி தொழில் அமைப்புகள், கல்வி அமைப்பு, வெவ்வேறு விதமான எல்லா அமைப்பையும் நம்ம ஏற்படுத்தி நம்ம அவங்களை எல்லாமே உணர்வுகளை ஏற்படுத்தி நாங்க நீங்க வாங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம், நாங்க ஒரு இடத்துல நின்று நாங்க போராடுறோம், வரோம், உங்களுக்கு பேசுறோம்னா நீங்க எங்க பின்னால நின்னீங்கன்னா தான் இன்னும் உற்சாகமாக நாங்கள் செயல்பட்டு நம் சமுதாயத்துக்காக பாடுபட முடியும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.